சொல்லி நம்ம திங்கிறதெல்லாம் விட்டுட்டோம். நம்மளோட மண் சார்ந்த நல்ல உணவுகளை நம்ம சாப்பிடறதே கிடையாது. ஃபுல்லா வடநாட்டு ஐட்டமா வாங்கி சாப்பிடுறோம். பீஸா, பர்கர்னு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோ. என்னதான் ஆயிட்டு போட்டு. நம்ம முன்னோர்களை நம்ம கூப்பிடணும், மண்ணை மதிக்கணும், நம்ம மரபை மீட்டு எடுக்கணும். அப்போ அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு படையல் போடணும். வீட்டுல என்ன செய்யக்கூடாது? செடி கொடி தாவரங்களை வெட்டக்கூடாது, கீரை சமைக்கக்கூடாது. சரி, இப்போ மூணாவது மனுஷனை ஏன் சாப்பிடக்கூடாது? மூணாவது மனுஷன் யாருன்னு நான் சொல்றேன். மூன்றாவது நபருங்கிறது இந்த குடும்பத்துல ரத்த சம்பந்தம் இல்லாதவர், தொடர்பு உறவுமுறை இல்லாதவங்க, நேரடி உறவுமுறை இல்லாதவங்க வந்து அன்னைக்கு வந்து வீட்டுல சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்ன காரணம், எல்லார் வீட்லயும் முன்னோர்கள் இருப்பாங்கல்ல. அவங்க முன்னோர்கள் இறந்து போனா அவங்க வீட்டுக்கு போவாங்கல்ல. அப்போ இங்க உள்ள அந்த சாப்பாடை வந்து அது அவங்களுக்கான சாப்பாடு நம்ம படைச்சிருக்கோம். அப்ப அந்த ஒரு தொடர்பு இல்லாத நபர் வந்து சாப்பாடை சாப்பிடக்கூடாது. வீட்டுக்கு வெளியே போய் என்ன பண்ணலாம்? நீ அவங்க நினைவாக அன்னதானம் பண்ணிக்கலாம். இன்னொரு நபர் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இங்க ஒரு தொடர் வரிசை இருக்கும். முன்னோர்களுக்குன்னு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவங்க குடும்பத்துக்குன்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் இது என்ன ஆகும்? நுழையும். அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு சேராது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு நல்லா கவனிச்சு பார்த்தா இன்னொரு வீட்டுல போய் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு விஷயம் இருந்திருக்கு. அவங்கவுங்க உறவு முறைகள் முன்னோர்கள் வந்து போற நாள்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கணும். அவங்கவுங்க முன்னோர்களுக்கு பிடிச்ச படையில போட்டு அவங்க நினைவா அதை செய்யும் பொழுது அந்த ஆன்மாக்கள் வந்து அங்க அந்த வாசனையை ஏத்துட்டு போவாங்க, சந்தோஷப்படுவாங்க, நம்பிக்கை இருக்கு. அப்போ சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை நம்ம வீட்டுக்குள்ள தற்செயலா வந்துருப்பாரு. உன் ஃப்ரெண்டா கூட வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோ, அது அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல வந்து சாப்பிட விடுனா முன்னாடி எல்லாம் சாப்பிட விட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி தப்பான விஷயம் எதுவும் கிடையாது. இப்படி ஒரு மரபு நம்பிக்கை இருக்கு. புரியுதா? நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? மறந்துட்டோம். புரியுதா? அப்ப அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கான நாள்ங்கிறதுனால இன்னொரு நபர் அவங்கவுங்க குடும்பத்துல அவங்கவுங்க செய்யணும். அப்பதான் அது அவங்களுக்கு சேரும். புரியுதா? வாசு தொழிச்சு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, வாசம் குளிக்கலாம். ஆனா கோலம் போடும்போது என்ன தெரியுமா? நீ இன்னைக்கு இப்ப கலர் பொடி வச்சு கோலம் போடுறல, இது வந்து ஏதோ ஒரு கல்லுப்பொடி தான். இந்த கல்லுப்பொடியை போடுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆனா முன்னாடி நம்ம எப்படி கோலம் போட்டிருந்தோம்? பச்சரிசி மாவு, வீட்டுல ஒரு உணவுப் பொருள், அதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? கோலம் போட்டுட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்ணா, வீட்டுல இருக்கிற பச்சரிசி மாவு எடுத்து நீ காலைல கோலம் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? வீட்டுல இருக்கிற அரிசி என்ன பண்ணும் தெரியுமா? அமாவாசை அன்னைக்கு பச்சரிசி சாதம் இருக்குல்ல, இதுலதான் முன்னோர்களுக்கு எள்ளு கலந்து என்ன பண்றாங்க? தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பச்சரிசியை நீ வாசல்ல போட்டு மிதிச்சேன்னா முன்னோர்களை என்ன பண்ணுவ? வாசல்லே அனுப்பி வச்சிருவியா? இல்ல இல்ல. புரியுதா? அப்போ அமாவாசை அன்னைக்கு வாசல் தொளிப்பாங்க. ஆனா பச்சரிசி மாவுலதான் கோலம் போடக்கூடாது, வாசல்ல போடக்கூடாது தவிர நீ கல்லுப்படி வச்சு போட்டுக்க. அதனால முன்னோர்கள் கோவப்பட மாட்டாங்க. புரியுதா? அதனால தெரிஞ்சோ தெரியாமல யாராவது இப்படி அமாவாசை அன்னைக்கு கோலம் போடாம இருக்கீங்கன்னா, நீங்க இந்த கலர் பொடியை வச்சு மார்பிள் பொடி வச்சு கோலம் போட்டு தப்பு கிடையாது. பச்சரிசி மாவு மட்டும் அன்னைக்கு வாசல்ல கொட்டக்கூடாது. புரியுதா? மத்த நாள்ல தாராளமா என்ன பண்ணலாம்? எறும்புக்கு நம்ம அன்னதானம் பண்றதுக்காக செய்யலாம். பச்சரிசி அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற பொருளாக போக வேண்டியதுனால அன்னைக்கு மட்டும் நம்ம போடக்கூடாது. புரியுதா? நம்ம முன்னோர்கள் செஞ்ச எல்லா விஷயத்திலையும் ஒரு காரண காரியம் இருக்கும். நாம தான் என்ன ஏதுன்னு பகுத்தறிவு இப்படி பயன்படுத்தணும். புரியுதா? இது எல்லாருக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் நான் நினைக்கிறேன். பாப்போம் அடுத்த ரீல்ஸ்ல அடுத்த செய்தியை பார்ப்போம்.